வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்கள் விவகாரம், கடற்றொழில் அமைச்சர் பகிரங்க கருத்து. அனுரவின் அதிமுக்கிய நகர்வு, விளாடிமிர் புடினுக்கு பிறந்துள்ள கடிதம். சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினரே கட்டுநாயக்காவில் கைது. பலுக்கும் தமிழ் ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் விவகாரம். நாட்டை கவிழ்த்த கோட்டபாயவின் ஆட்சி நினைவில் கொள்ளுமாறு அனுர அரசுக்கு வலியுறுத்தல். வடக்குநாரிமலையில் தமிழ் மக்களின் வழிபாடு குறித்து ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் உட்பட 10 பேருக்கு எதிராக விசாரணை. பிரான்ஸ் என்ற இலங்கை பெண்ணுக்கு நடுவானில் நேர்ந்த துயரம். ஸ்பெயினுக்கு எதிரிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் 69 பேர் பலி. அசர்பைஜான் விமான விபத்து தொடர்பில் வெளியாகிய முக்கிய தகவல். இது தமிழின் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு இடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது, இனி பேச்சுவார்த்தை ஏதுமில்லை. அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றது. மனிதாபிமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்லப் போவதில்லை என்றார். இதன்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் போக்குவரத்து அதிகாரிகளை சந்தித்தமை தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர், இன்றைய தினம் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினர் பல்வேறு பிரச்சனைகளை எமக்கு எடுத்து கூறியிருந்தனர். அதில் முக்கியமானது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய போக்குவரத்தாகும். யாழில் உள்ள போக்குவரத்து பிரச்சினை என்பது இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து துறைக்கும் இடையே முரண்பாடாக மாறி வருகிறது. யாழ்ப்பாணத்தில் மிகவும் அதிக செலவில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அது இன்றைக்கு ஆளில்லாத அனாதையாக்கப்பட்ட இடமாக உள்ளது என்றார். இந்நிலையில் தனியார் போக்குவரத்து துறைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையே 6:40 என்ற நேர அட்டவணைக்காக 82 கூட்டங்கள் நடாத்தப்பட்டும் அது இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என வன்னி மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் STK ராஜேஸ்வரன் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலங்களில் இவ்வாறான 82 கூட்டங்கள் இரவு பகலின ஏற்பாடு செய்யப்பட்டது. இக்கால பகுதியில் பல பொது முகாமையாளர்கள் நியமனம் பெற்று வந்தார்கள். எனினும் அவர்கள் நடாத்தும் கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை என அமைச்சரிடம் ராஜேஸ்வரன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்புரிமையை பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் BM அம்சா ரஷ்யா ஊடகமான ரியா நோவோஸ்டிக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கடிதத்தை அக்டோபர் மாதம் ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு ஜனாதிபதி அனுப்பியதாக கூறியுள்ளார். மேலும் மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கும் இதே போன்ற கோரிக்கைகளை விடுத்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து நல்ல பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 3.6 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட 10 நாடுகள் தற்போது பிரிக்ஸ் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றதுடன் உலகின் பெட்ரோலிய உற்பத்தியில் 40% மற்றும் உலகளாவிய பொருட்களின் ஏற்றுமதியில் 25% இந்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளால் மேற்கொள்ளப்படுகின்றது. சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினரே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இருவரையும் விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1.6 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டில் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை குறித்த தம்பதியினருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சந்தேக நபர்களான கணவனும் மனைவியும் வியாழக்கிழமை இந்தியாவிலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார்.
பிரிவெல் குளோபல் எனும் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ள சந்தேக நபர்கள் அதிக இலாபத்தை பெற்றுத் தருவதாக கூறி 160 கோடி ரூபாவுக்கும் அதிக பணத்தை மோசடி செய்துள்ளனர். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளில் குறித்த நிதி நிறுவனத்தின் பணிப்பாளர், அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் 2021ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுயாதீன ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதல் குறித்து நீதியான விசாரணைகள் இடம்பெற்று குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் கிளிநொச்சி மாவட்ட சுயாதீன ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் மீது நகரில் தாக்குதல் நடத்தி வேனில் கிடத்தும் முயற்சியொன்று 26/12/2024 அன்று மாலை இடம்பெற்றுள்ளதாக அவர் இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளார். கடமை நேரத்தின் பின்னர் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த தமிழ்ச்செல்வனை பின்தொடர்ந்து வந்திருந்த வேன் யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் வழிமறித்து இவ்வாறு கடத்தலை முன்னெடுக்க முற்பட்டுள்ளது. கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற தமிழ்ச்செல்வன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயங்களுடன் அவர் கிளிநொச்சி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. வன்னியில் முன்னெடுக்கப்படும் சுற்றுச்சூழல் அழிப்பு மற்றும் பரவி வரும் போதைப்பொருள் கடத்தல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை வெளிப்படுத்தியமை மற்றும் தகவல் அறியும் சட்டமூலத்தில் தகவல்களை பெற்று பல ஊழல்களை வெளிப்படுத்த முயன்றமையின் காரணமாக தாம் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்று தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதல் முயற்சியை இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. தம்மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பேனை செலுத்தி வந்த சாரதியை அடையாளம் காட்ட முடியும் என்று தமிழ்ச்செல்வன் போலீசாருக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் புலனாய்வு பிரிவினர் உரிய விசாரணையை மேற்கொண்டு அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுடன் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக தமது பணியை முன்னெடுக்கும் சூழ்நிலையை வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்களில் ஏற்படுத்த பாதுகாப்பு தரப்பினர் பணியாற்ற வேண்டும் என்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவின் ஆட்சி காலங்களை நினைவில் கொண்டு புதிய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3/2 பெரும்பான்மையை வழங்கி மக்களுக்கு பட்டினியில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரிசி தட்டுப்பாட்டுக்கு இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை. ஏற்கனவே சீரற்ற கால நிலையால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிவரும் போகங்களுக்கு உரத்தை வழங்குவதற்கும் அரசாங்கம் முறையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கவில்லை. விவசாயிகள், நுகர்வோர் என சகலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவின் கூடாத காலம் உரத்தட்டுப்பாடு விதிக்கப்பட்டதில் இருந்தே ஆரம்பமானது. இதனை இந்த அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். மறுபுறம் ஆசிரியருக்கு மேலதிக வகுப்பு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இவையா? இன்று தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் இரண்டாக பிளவடைந்துள்ளன. கல்வி அமைச்சராக பிரதமர் கரணி அமரசூரிய எடுத்த தீர்மானத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமையே காணப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா விடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியான முறையில் வழிபடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். விடுக்கு நாரிமலையில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கோ பொதுமக்கள் சென்று வருவதற்கோ எந்தவித தடையும் இல்லை என்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற போதும் இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கான பிரதான வீதி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்கள் அவ்வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசாங்கமானது அவ்வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அத்தோடு குறித்த ஆலயத்தில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று வழிபாடுகளுக்கு சென்ற அடியவர்கள் குடிநீர் இன்றி மிகுந்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்தனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஒழுங்கு சட்டத்தின் விதிகளின்படி வருமானம் செலவு விவரங்களை முறையாக சமர்ப்பிக்காத 3 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும்
ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமித்த கட்சியின் செயலாளர்கள் உட்பட 10 பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். அதன்படி பாக்கிய செல்வம், அரியநேத்திரம், பத்ரமுல்லை, சீலரத்ன தேரர் மற்றும் சரத் கீர்த்திரத்ன முதலான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டார் ஏர்வேஸ் விமான நிலையத்திற்கு சொந்தமான விமானத்தில் டோஹாவிலிருந்து பிரான்ஸ் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகவீனமடைந்த இலங்கை பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் ஈராக்கில் உள்ள எர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. முன்னறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டன. எனினும் பெண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் தங்கியிருந்த 81 வயதுடைய இலங்கை பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து எர்பிலில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரஜையான அவரது மகனுக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிலையில் உடலை பிரான்சுக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஸ்பெயினுக்கு பயணித்த படகு ஒன்று மொரோக்கோவிற்கு அருகே கவிழ்ந்ததில் 25 மாலி நாட்டவர்கள் உட்பட குறைந்தது 69 பேர் இறந்ததாக மாலி நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் நிகழ்ந்த போது குறித்த படகில் 80 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஸ்பெயினை அடைய முயற்சித்த ஏதிலிகளின் படகு இவ்வாறு கவிழ்ந்துள்ளது. மாலியில் வேலையின்மை மற்றும் விவசாய சமூகங்கள் மீது காலநிலை மாற்றத்தின் தாக்கம் உள்ளிட்ட சகேல் பிராந்தியத்தில் பல ஆண்டுகளாக நிலவும் மோதல்கள் காரணமாகவே அங்குள்ள மக்கள் ஸ்பெயினில் அடைக்கலம் கோரி வருகின்றனர். எனினும் அவர்கள் பயணிக்கும் மொரிட்டானியா மற்றும் மொரோக்கோவின் ஊடாக ஸ்பெயின் வரையாக கடற்பாதை உலகின் மிகவும் ஆபத்தான பாதையாகும். இந்த நிலையில் 2024 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஸ்பெயினை அடைய முயன்று கிட்டத்தட்ட 5000 புலம்பெயர்ந்தோர் கடலில் இறந்ததாக இடப்பெயர்வு உரிமைகளுக்கான குழுவான வாக்கிங் போர்டர்ஸ் தெரிவித்துள்ளது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்தானது தொழில்நுட்ப வெளிப்புற குறுக்கீடு மற்றும் வெளிப்புறத்தில் விமானத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் இதனை தெரிவித்துள்ளது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் கடந்த டிசம்பர் 25 கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளானதில் 38 பேர் உயிரிழந்திருந்தனர். விமானத்தை அவசரமாக தரையிறக்க மேற்கொண்ட முயற்சியால் இந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. ஐரோப்பிய நாடான அசர்பைஜான் தலைநகர் பாகுவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நகருக்கு எம்ப்ரேயர் 190 ரக பயணிகள் விமானம் கடந்த டிசம்பர் 25 புறப்பட்டு சென்ற நிலையில் அதில் 2 விமானிகள் உட்பட 5 பணியாளர்களும் 62 பயணிகளும் பயணித்துள்ளனர். இந்த விமானம் கசகஸ்தான் நாட்டின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் மீது பறவை ஒன்று மோதியதாகவும் இதனால் விமானத்தை அவசரமாக தரையிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கசகஸ்தானின் அக்தாப் நகருக்கு திருப்பி அங்குள்ள விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக தரையிறக்க விமானிகள் முடிவு செய்தனர். அதன்படி அக்தாப் நகர விமான நிலைய அதிகாரிகளுக்கு இது குறித்து தகவல் தெரிவித்து விமானத்தை அவசரமாக தரையிறக்குவதற்கான அனுமதி பெறப்பட்டது. இதன்படியே விமானம் திசை மாற்றப்பட்டு அக்தாப் நகர விமான நிலையத்தை நோக்கி வந்துள்ளது. எனினும் விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பாக விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்து திறந்தவெளி பகுதியில் திடீரென தரையில் விழுந்து வெடித்து சிதறை தீப்பிடித்துள்ளது. இந்த விபத்தில் 2 விமானிகள் உட்பட 38 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் 29 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தனர். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.